ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஈவினிங் வந்து இப்போ ஒரு 5 o'clock இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரைஸ் வந்து ஊற வைக்க போகிறேன். மார்னிங்கே ஊற வச்சுருக்கணும், ஆனால் வந்து நைட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் ஊற வச்சேன். இந்த கப்பில் தான் வந்து 5 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லைனா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த இட்லி இல்லைனா தோசையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். மாவு வந்து அரைச்சிட்டேன். ஏன்னா வந்து 2 hours ஊறினாலே போதும், உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அரைச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து தான் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து அரைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து கீழே அந்த பார்க்குக்கு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மிட்-ஆட்டம் ஃபெஸ்டிவல். ஸோ மிட்-ஆட்டம் ஃபெஸ்டிவல் வந்து இந்த சைனீஸ் மக்கள் வந்து ரொம்ப ஒரு விமர்சையாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கங்கிறத நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் அப்புறம் வந்து லேண்டன்லாம் யூஸ் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் இந்த மூன் கேக் அப்படின்ல ஒரு கேக் இருக்கும். அதாவது அந்த மேலே வந்து அந்த கேக்குக்கு மேலே நல்லா டிசைன் வச்சு உள்ளே வந்து ஃபில்லிங் வந்து அவங்க இஷ்டம் வந்து நிறைய ஃபில்லிங்கோட மூன் கேக்லாம் இருக்கும். ஸோ இந்த மிட்-ஆட்டம் ஃபெஸ்டிவல் இந்த டைமில் தான் அந்த மூன் கேக்லாம் ரொம்ப நிறைய வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்க்கு சைடு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாருங்கள். ஸோ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டு, ஏன்னா வந்து நாங்கள் மேலே மாடியிலேருந்து பார்த்தோம். நிறைய பீப்புள்ஸ் வந்து கிராக்கர்ஸு அப்புறம் வந்து இந்த லேண்டன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, கூட்டிகிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். அந்த அந்த இடத்துல வந்து நிறைய வந்து புகை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து கிராக்கர்ஸ்லாம் செய்கிறதுனால அந்த புகை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்க் சைடு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் அந்த கையில் அந்த லேண்டன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்க்கு ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் பீப்புள்ஸ் தான். ஒரு சில பேர் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து நார்மலாக தான் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரியா லைட்டு பா அவங்க சுத்தணும் நோ கண்ணே ஃபைட். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலியோட தனித்தனியாக வந்து அந்த லேண்டன் செய்கிறது அப்புறம் வந்து மத்தாப்பு அந்த மாதிரி கொளுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த நம்ம ஊரில் வெடிக்கிற அந்த அளவுக்கு கிராக்கர்ஸ் வந்து இங்கே அலௌட் கிடையாது. ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் அலௌடு. ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா புகை வந்து அதிகமாக வரும். அதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நம்ம தீபாவளிக்குன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். ஒரு கம்பி மத்தாப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெடிகள் தான் கிடைக்கும். இந்த பூந்தொட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இங்கே அவைலபிளும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இதெல்லாம் ஒரு ரவுண்டு வந்து அப்படியே சுற்றிட்டோம். அந்த பார்க்கையே சுற்றிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து இந்த இடையில நான் சொன்ன மாதிரி அந்த புகை வந்து அதிகமாக வரும். ஏன்னா அந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறதுனால அந்த புகை வந்து அதிகமாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா மிட்-ஆட்டம் ஃபெஸ்டிவல். இப்போது இங்கே வந்து இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாம் எப்படி வந்து தீபாவளிக்கு கிராக்கர்ஸ்லாம் வெடிப்போமோ அதே போல் இவங்க வந்து மிட்-ஆட்டம் ஃபெஸ்டிவல் இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் எப்படி வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசைக்கு நம்ம
நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்கு படையல் வச்சு சாமி கும்பிட்றோமோ அதே போல் இவங்களும் செய்வாங்க. அந்த டைமில் வந்து அது செய்வாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். அங்கே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்று எரிப்பாங்க. அது என்ன பேப்பர்னு தெரியாது. அதில் வந்து நிறைய சைனீஸ் எழுத்துக்கள்லாம் இருக்கும். அந்த பேப்பர் வந்து நிறைய சைனீஸ் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி வந்து எரிப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் அந்த மாதத்தில் அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக அவங்க செய்கிறது. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்கிறோம்னு பார்க்கலாம். வந்துட்டோம். இப்போ வந்து நான் மாவும் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு வந்து நார்மலாக நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி கோதுமை மாவில் சுகர், அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து பால் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதாவது குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைய வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினாலே போதும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் இன்னைக்கு சீஸ் சப்பாத்தி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸாக பால் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பக்கமும் நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்த்து வச்சுக்கோங்க. நடுவில் வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்லைஸ்டு சீஸ் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 பக்கமும் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தோசை தவால தான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் 2 பக்கமும் பட்டர் இல்லைன்னா நெய் வந்து சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்து குக் ஆன பிறகு அதுக்கப்புறம் நல்லா வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பக்கமும் நல்லா வந்து சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த சீஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த சீஸ் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாயில்டு கார்ன் இல்லைனா வந்து கேப்சிகமை கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் உள்ளே வந்து நிறைய ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய டே போச்சு. நான் இந்த வீலாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.